எங்களுக்கு வந்து இமெயிலில் அவ்வளோ அனுப்பிச்சிருக்கீங்க, மெயில் அவ்வளோ அனுப்பிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த பட்டிமன்றத்தினால எங்களோட குடும்பம்லாம் தெரிஞ்சிருக்குன்ட்டு போன வாரம் இப்படி தான் சிதம்பரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்கே ஒரு குடும்பம் ஓன் அழுதுருச்சு. ப்ரோக்ராம் பார்த்துல ப்ரோக்ராமெல்லாம் என்னோட புருஷன் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு பல நல்ல விஷயங்கள், அவ்வளவு பல கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக வந்து கொண்டு இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு காமனாக எடுத்துப்போம். காமனாக எடுத்துட்டோம்னா ஆண் பெண் இருவர் தான் இருக்காங்க. வேற ஜாதியில் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்கிறோம். அதே போல் மனுஷனுக்கு ரெண்டு பிரச்சனை தாயா. நீ எடையை போட்டு பாரு, எத்தனை இப்போ இதுவாக இருந்தாலும் அந்த ரெண்டு பிரச்சனை தான் மனுஷனுக்கு. ஆமாம், நான் ஒன்று வெயிட் ஜாஸ்தியாக இருப்பேன், இல்லை கம்மியாக இருப்பேன். அது கிடையாது. ஒன்று பிரச்சனை வர்றது ரெண்டு விஷயத்தினால தான். ஒன்று ஃபிகரு, இன்னொன்று சுகர். யோசிச்சு பாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்த வியாதி வந்தாலும் க்யூர் பண்ணிடுறான். சுகர் வந்தால் காலப்புள்ள கடைசி வரைக்கும் அதை அனுபவிக்கணும் பாவம் அவன். அதனால் பல விளைவுகள். அதே போல் ஃபிகரு நல்லதாக அமைஞ்சா சரி, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, எது ரொம்ப ஈஸி இந்த காலத்தில்? இந்த கால இளைஞர்கள் ஒவ்வொரு காலம் மாறிட்டு. அன்றைக்கெலாம் லவ்வரை பார்த்து ஏப்பா நீ யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் காதலியை பார்த்து கண்ணம்மா சௌக்கியமா அப்படின்னு காதலிச்ச காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் ஒரு டைலாக் பேசுக 1 மணி நேரம் போவான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, நம்மளுடைய இந்த இளைஞர்களுக்கு ஃபிகரை கழட்டி விடுவது ஈஸியா, பிக்கப் பண்ணுவது ஈஸியா? இதான் தலைப்பு. ஸோ வழக்கம் போல் என்ன கழட்டி விடுறது ஈஸிங்க. ஃபிகரை வந்து டப்புன்னு நினச்ச நேரத்தில் கழட்டி விடலாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இவர்கள் இருவரும் வந்திருக்காங்க. அந்த அணியை தலைமை தாங்கி நடத்துகிறவர் கோதண்டம் அவர்கள். இவர் வழக்கம் போல் தன்னைத்தானே நாயகன், ஹீரோ அப்படின்னு சொல்லிப்பார். மேக்கப் என்ன வேணாலும் போட்டுப்பார். அப்படிப்பட்ட ஒரு மகா சிறந்த சிறப்பு மிக்க நடிகர் கோதண்டம். அந்த அணியை தாங்கி நடத்துகிறார், தலைமை தாங்கி. அதற்கு உறுதுணையாக இருப்பவர் பன்னீர்செல்வம், மிக இளைஞர். இவரும் வந்து ரொம்ப காலேஜ் படிக்கிற பையன் தான். அவருக்கு நல்லா தெரியும் ஃபிகரை பிக்கப் பண்ணுறது ஈஸியாக, இல்லைன்னா கழட்டி விடுறது ஈஸியான்ட்டு. ஆனால் இவர் சொல்கிறார் இப்போ வந்து கழட்டி விடுறது தான் ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்லூரி அனுபவம் பேசுகிறது. ஆனால் இவங்க இந்த பக்கம் பிக்கப் பண்ணுறது தான் ஈஸின்னு சொல்ல வராங்க. படித்தது கம்மி என்றாலும் பேசுவது அதிகம். நல்ல பேச்சாளர், நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் அசினா அவர்கள். அதற்கு உறுதுணையாக அந்த அணிக்கு உறுதுணையாக இருப்பவர் நம்மளுடைய ஆனந்த் அவர்கள். கல்லூரி மாணவன், நல்ல நடிகன், நல்ல பேச்சாளர், நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சொல்லிக்குவார். அப்படிப்பட்ட ஒரு நடிகன் ஆனந்த் அவர்கள். இப்போ கோதண்டம் அவர்கள் பேச சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். பட்டிமன்றம்னா ஒரு அவை நாகரிகம் தெரிய வேண்டும். ஒரு நடுவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிடக்கூடாது. இப்படித்தான் போன பட்டிமன்றத்தில் ஒரு ஊரில் நடக்கும்போது போயிட்டீங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. சரி, இருந்தாலும் நான் பேசிட்டு வந்துட்டேன். அவை நாகரிகமாக என்ன பேசினாலும் மண்டே ஆட்டிட்டு போங்க. போகும்போது ஒன்றா கூட சொல்லுங்கள், திட்டுங்க, மேற்கொண்டு எதாவது பார்த்துக்கலாம். இதை எந்திரிச்சு போகக்கூடாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், வழக்கம் போல் எந்திரிச்சு மைக்கை பிடிச்சது எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அதுக்கே டைம் இழுத்துறாதீங்க, நேராக மேட்ருக்கு வாங்க. ஓகேவா? இப்போ கோதண்டம் அவர்கள் ஃபிகரை கழட்டி விடுவது தான் ஈஸி என்று பேச வருகிறார். வாங்க கோதண்டம். பட்டிமன்றத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும், எதிர் அணியில் இருக்கக்கூடிய இருவருக்கும், என் அணியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும், பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கும் சத்தியமாக நான் வணக்கம் சொல்ல மாட்டேன். காரணம், நம்ம நடுவர் சொன்னார், நீ வணக்கம் சொல்லிட்டுலாம் இருக்க தேவையில்ல. ஸோ மரியாதை கெட்டவர் நடுவர் நினச்சிடாதீங்க. நேரம் இல்லாத காரணத்தால் இதுக்கு நீ பேசாமல் வணக்கத்தையே சொல்லிட்டு போகலாம். சொல்லு. அப்போ அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். எதிரிலே இருப்பவருக்கும் அனைவருன்றப்போ எல்லாமே வந்துடும். போ மேலே போ. வணக்கத்தை கூறிக்கொண்டு, அதாவது பெண்களை பிக்கப் செய்கிறது ஈஸியா அல்லது கழட்டி வர்றது ஈஸியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது அது வந்து அதில் இருக்க அழகை பாரு. ஃபிகரை பிக்கப் பண்ணுவது ஈஸியா, கழட்டி விடுறது ஈஸியா? இதுதான் நான் சொன்னேன். விளங்காத விளக்குமாறு தெரிவிக்கிறேன். விளக்குமாறு, அதாவது அது சொல்லுமாறு தெரிவிக்கிறேன். விளக்குமாறு, அதாவது ஒரு பொண்ணை வந்து பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னு எதிர் அணியில் சொல்கிறாங்க. அனாவசியமாக பிக்கப் பண்ண முடியாதுங்க. நீங்கள் போய் பாருங்கள். ஒரு காலேஜ் வாசல் நின்று ஒரு 10 ஃபிகர் போட்டோம், அப்படி கண்ணடி செருப்பால் அடிப்பா. பிக்கப் ஆகுமா? ஆனால் எப்படியோ பிக்கப் ஆகிடுச்சுப்பா. ஒன்றும் இல்லை, பீஸா வாங்கி தர பைசா இல்லைன்னு சொல்லிப்பாரு, ஓடி போய்டும். அப்படிதானே நடுவில் நீங்கள் பண்ண லவ் பண்ண பொண்ணு ஓடி போச்சு. ஓடி போகிறது பரவாயில்ல, கழட்டி விடுறது. நம்மளோட தலைப்பு வந்து ஃபிகரை கழட்டி விடுவது ஈஸியாக. கழட்டி விடுறதுக்கு தான் இப்படி ஒரு பதிலே சொல்கிறோம். பீஸா வாங்க பைசா இல்லைன்றோம். இன்னொன்று, உங்கள் அப்பா ஒரு லூஸு. ஏய், எங்கள் அப்பா நீ எப்படா பார்த்த? இல்லை நடுவர் அவர்களே, பொண்ணுக்கிட்ட சொல்லலாம், உங்கள் அம்மா இருக்காங்களே பஜாரி, நீ ஒரு ஸ்டாப் பண்ணிங்கன்னா போதும், அவ கைட்டி விட்டுறலாம். ஈஸியாக கைட்டி விட்டுலாம். ஆமாம், குடும்பத்தையே திட்டா இவன் கூட எப்படா வாழுதுன்னு போயிடுவான். அனாவசியமாக கைட்டி விடலாம் நடுவர் அவர்களே. இது மட்டும் இல்லை,
துப்பு கெட்ட குடும்பம் உன் குடும்பம்னு சொல்லி பாருங்களேன். துப்பிட்டு போயிடுவான். அவ்வளோதான் நடுவர். இதுக்கு மேலே என்ன வேணும்? அதாவது யாருன்னா ஒருத்தர் கோர்ட்டில் போய் இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை நான் பிக்கப் பண்ணுறேன், ஜட்ஜி சார் கொஞ்சம் பிக்கப் பண்ணி விடுங்கன்னு சொல்ல முடியுமா? அதே கோர்ட்டில் போய் சொல்லுவேன், இதுக்கு எனக்கு செட் ஆகாது, பிரிச்சு விட்டுருங்க. சட்டப்படி கழட்டி விடுவதற்கு ஈஸியா இருக்கும். சட்டமே அதுக்கு வழிவகுக்குது. செட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் இல்ல நல்ல மனிதர் ஒருத்தர் வந்து பேசலாம், சொல்லலாம் இவன் நல்ல பையன்ட்டு. ஆமா ஆமா ஆமா. ஆனால் பிக்கப் பண்றது 100 பொண்ணை பார்த்து ஒண்ணுதான் ஆகும். ஆமா. ஆனா ஒருவேளை நீ 100 பிக்கப் பண்ணனா துப்பிட்டனாவே அப்படி ஒரு துப்புனா போதும் நடுவர்களே. நம்மளை விட்டு எப்போ ஒரு மூஞ்சா மொகர கட்ட செருப்பாளடி அப்படி சொல்லி இல்ல பரதேசி அப்படி சொன்னால சொல்லலாம், கைட்டிட்டு போயிடுவான். அறிவு கட்ட முண்டம், வயிற்றுக்கு சோத்து போத நிறுத்து, இல்ல வேற ஏதாவது தின்ற போத நிறுத்து கேட்கலாம் நடுவர்களே. அவங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு மூஞ்சா நீங்க கேட்டீங்க பார், அதை ஒரு தடவை நல்லா எந்த பொண்ணா பார்த்து கழட்டிட்டு தலைதறிக்க ஓடி போவா. நீங்க எத்தனை பொண்ணு வேணாலும் பிக்கப் பண்ணலாம்னு நினைக்கிறது தப்புன்னு. அவங்க சொல்ற மாதிரி நாளைக்கு காலைல வா நடுவர், என் கூட வா, நீ அழகால நானும் அழகால, சத்தியமா பார்க்காது, அது வேற விஷயம். போய் பாப்ப உன்னை மட்டும் சொல்லிக்க. நடுவரை நானும் நடுத்தெருல நின்னா ஒரு பொண்ணு கூட பார்க்காது. பிக்கப் ஆகணும்னா எல்லாம் பிக்கப் ஆகணும், ஆகாது நடுவர்களே. ஆனா நீயே போயிட்டு உனக்கு இப்ப பிக்கப் ஆயிருக்குல்ல, நீ இப்ப வந்து அதெல்லாம் பேசாதியா, தலைப்பு உண்டு மட்டும் பேச ரைட்டு. நடுவர் தனியா தான் வந்தாருப்பா, யாரு கூடயும் வரல. அதாவது தயவு செஞ்சு ஒன்னு சொல்றேன், உங்களுக்கும் பிக்கப் பண்ண முடியாது. யாருமே நினைச்ச ஒண்ணு பர்ஸ் இருக்கணும், இல்ல பைக் இருக்கணும், இல்ல ஏடிஎம் கார்டு இருக்கணும். இது எல்லாம் இல்லைன்னா அவ கண்டிப்பா கிடைக்க மாட்டா. அப்படியே இதெல்லாம் இருந்து பிக்கப் பண்ணிட்டேன்னா இது எதுவுமே இல்லைன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஓடியே போயிடுவாங்க. ஸோ அப்போ கழட்டி விடுறதான் ஈஸி. எவ்வளோ நேரம் கழிச்சு புரிஞ்சுருக்கு. இல்லை இது கொடுமை என்னன்னா 15 நிமிஷமா மூச்சு தெரிக்க பேசி கடைசியில் புரியுது பாரு, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. இல்லை உங்களை சொல்ல நடுவர்களே, ஆரம்பத்திலே புரிஞ்சிருக்கு தேவையில்லையா? அறிவு கட்ட முண்டமே. அதாவது அவர்களை பார்த்து கேட்குறேன், அவங்கள பார்த்து கழுதைக்கு தெரியுமா கற்பூன வாசனை அப்படின்னுவாங்க. ஏன் கேட்டாங்க? ஏன் கழுது எனக்கு தெரியாதுப்பா, கழுதிக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. என்னையா? இல்லை நடுவர் அப்படிதான். அந்த காதல்ன்றது பிக்கப் பண்றது யாருக்கு தெரியும்னே தெரியாது. ஆனால் புரிஞ்சுதா நான் பேசுறது? நல்லா புரிஞ்சுதுப்பா. புரிஞ்சுதுன்னா சரி, எனக்கே புரியல புரிஞ்சுதுன்ற ரைட்டு. உன்னை திட்டின அப்புறம் தான் நீ புரிஞ்சுதுன்னு சொல்கிற. மிக்க நன்றி. அதாவது பெப்பர் டிவி நேயர்களுக்கும் பெப்பர் டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சத்தியமாக பிக்கப் பண்ண முடியாது, அதுக்காக ட்ரை பண்ணாதீங்க. கழட்டி விடுறது ஈஸி, ஒரு வேளை பிக்கப் பண்ண ஈஸியாக கழட்டி விட்டுலாம். நன்றி 2 நன்றி போதும். அதாவது கோதண்டம் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுங்கிறது வந்து ஈஸி கிடையாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. இதை தானே 1/2 மணி நேரமாக சொல்லிடுங்க. இல்லை நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்ல, நடுவராக இருந்துட்டு நீ சொன்னதை வாங்கி 4 பேசினா தானேப்பா என்னை நடுவர்னு ஒத்துப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கழட்டி விடுறது எதுவாக இருந்தாலும் ஈஸிங்க. ஒரு விஷயம் நல்லா புரியுது. இது சாதாரணமாக ஃபிகர் விஷயம்னு கூட ஒத்துக்க முடியாது, காமனாகவே எல்லாத்துக்கும் பொதுவாக கூட சொல்லிக்கலாம். இல்லை பிக்கப் பண்ணுறது கஷ்டம், கழட்டி விடுறது ஈஸி. ரொம்ப டைட்டாக ஜீன்ஸ் போடும்போது தான் டைட்டாக போட முடியும், கழட்டி விடும்போது டக்குன்னு கழட்டி விடும். ஸோ பொதுவாக கழட்டி விடுறது ஈஸி, அது ஃபிகரில் ரொம்ப பொருந்துதுங்கிறாப்புல நம்மளுடைய கோதண்டம் அவர்கள். ஆனால் அது வந்து மிக மிக அடிமுட்டாள்தனம். படிப்பறிவு இல்லாதவர்கள், பண்பாளர்களாக இல்லாதவர்கள், மனிதநேயம் இல்லாதவர்கள், மாட்டு காட்டு மிராண்டிகளாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்க தான் அப்படி சொல்லுவாங்க பிக்கப் பண்ணுறதாங்க ஈஸி அப்படின்னு சொல்ல வராங்க அந்த அணியை தலைமை தாங்கி நடத்துகிற ஹசீனா அவர்கள். வாங்கம்மா. அவைக்கு நன்றி. நம்ம கோதண்டம் சார் சொன்னாங்க பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கழட்டி விடுறது தான் ஈஸின்னு. என்ன சார் நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லையா? ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அவகிட்ட நின்று கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கண்ணத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு, இப்படின்னு ஒரு பொய்யா ஒரு பாட்டு பாடினாலே போதுங்க, எத்தனை ஃபிகர் உங்களுக்கு பிக்கப் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் பேரழகைன்னு 2 வரி விட்டு பாருங்க, பக்கத்து தெரு என்ன பக்கத்து ஊர்ல இருக்க பொண்ணே பிக்கப் ஆகுங்க. சரி ஹசீனா மேடம், இங்க பாருங்க, இதே நீங்க எத்தனை பேரை பிக்கப் பண்ணிருக்கீங்க? ஏன் உங்களையே பிக்கப் பண்ணலையா? அதெல்லாம் நீங்க ரெகுலரா இந்த பட்டிமன்றத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க. ஓ சரி பாருங்க, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ
சிவந்த கண்ணங்கள் ரோஜா பூ. எந்த பொண்ணுக்குங்க புகழ்ந்து பேசினா பிடிக்காது? புகழ்ந்து பேசினா எல்லா பொண்ணுங்களையுமே ஈஸியா பிக்கப் பண்ணலாம். ஏமா சொல்லுங்க, ஏதோ சொல்ல ஒரு அறிவு கட்டமா? யாரையும் புகழ்ந்து பேச, திட்டி பேசிதான் பழக அவனுக்கு. இவங்கிட்ட போய் எந்த ஃபிகர் பிக்கப் பண்ணுவாங்க? இப்படி திட்டி பேசினா எப்படிங்க ஃபிகர் பிக்கப் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லைங்க, இவர் சொன்னாரு ஏடிஎம் கார்டு எல்லாமே வச்சிருந்தா கூட ஏங்க ஒரு ஏடிஎம் கார்டு ஏன் வச்சிருக்கீங்க? ஊர்ல இருக்க ஃப்ரெண்டு கொடுத்த விசிட்டிங் கார்டெல்லாம் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வைங்க. 1000 ரூபாய் நோட்டு ஒரு 10 கலர் ஜெராக்ஸ் எடுங்க, பாக்கெட்ல வச்சுக்காருங்க. எத்தனை ஃபிகர் மடங்குது பாருங்க. இப்படி ஃபிகருங்களை பிக்கப் பண்ணலாங்க. சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா அவன் ஃபிகர் அழகா கரெக்ட் பண்ணிட்டு போனாங்க. இது தெரியாத இருக்காரு நம்ம கோதண்டகம். மல்லிப்பூக்கு மயங்காத பெண்கள் யாராவது இருக்காங்களாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்ப இருக்க பெண்களுக்கெல்லாம் நடந்து வர ஆண்களை விட பைக்ல சீன் ஓட்டிட்டு போறாங்க பாருங்க. சீனா வந்து அப்படி ஒரு வளைய வளைச்சிட்டு போய் பைக்கை ஹார்ன் அடிக்கிறாங்க பாருங்க. ஒரு வண்டி இருந்தா போதுங்க, ஈஸியா ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிடலாம். ஒரு பீஸா வாங்கி கொடுத்தா எத்தனை ஃபிகருங்க பிக்கப் பண்ணலாம். காஃபி டே கூட்டிட்டு போய் ஒரு காஃபி வாங்கி கொடுத்தா எத்தனை ஃபிகருங்களை பிக்கப் பண்ணலாம். இதெல்லாம் இவ ட்ரை பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, இது மாதிரி இருக்கிற ஆளுங்களாம் கொஞ்சம் சொல்லி விடுமா, காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் அது வாங்கி கொடுப்போம். அனுபவம் ரொம்ப கம்மிங்க நம்ம கோதண்டம் அவர்களுக்கு. எனக்கு கூட கம்மி தான், சொல்லி விடுங்க. ஃப்ரெண்டுக்கு அவங்க கூட இருக்காங்க பாத்தீங்களா ஒரு ஃப்ரெண்டு, அவங்கள நம்ம சும்மா அதெல்லாம் ஒரு மொக்க ஃபிகர், அது மூஞ்ச பத்தியா அப்படின்னு சொன்னா போதும், ஆஹா நம்ம தான் அழகான ஃபிகர் கழிட்டு வாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லைங்க, இப்பெல்லாம் நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அழகா இருக்க ஆண்களோட சுமாரா இருக்கா பாத்தீங்க பசங்க, அவனுங்க ஒரே ஒரு டைலாக் வச்சுக்கிறாங்க, என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். இந்த டைலாக்க சொன்னாலே பொண்ணுங்க பிக்கப் ஆயிடுறாங்க. தலைவர் அவர்களே இங்க பாருங்க, பொண்ணை பிக்கப் பண்றது தான் ரொம்ப ஈஸி, கழட்டி விடுறது கஷ்டம். ஏன்னா அவங்க காலை சுத்தின பாம்பாயிடுவாங்க, கழட்டி விட முடியாது. ஆகவே பெண்களை பிக்கப் பண்றது தான் ஈஸி என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசுனாங்க. ஃபிகரை பிக்கப் பண்றது ரொம்ப ஈஸியான, ஒரு கவிதை சொன்னா மடங்கிடுவான்றாங்க. யோசிச்சு பாரு, ஒரு பாட்டு பாடினா மடங்கிடலாம். அவங்க சொல்றாங்க ஒரு பீஸா, நீ என்னமோ பீஸாவுக்கு பைசா இல்லைன்னா தான் கைட்டி போவாங்க. ஆனால் இவன் பீஸா வாங்கி கொடுத்தா போதும்னாங்க. இல்லைன்னா 10 ரூபாயா முழம் மல்லிப்பூ, அதை வாங்கி கொடுப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அதுதான் பெரிய ப்ளஸ். அவங்க சொன்னதில் எனக்கு பிடிச்ச ப்ளஸ் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு 2 பெண்கள் இருந்தால் ஒரு பெண்ணை அவங்கள பார்த்து இழிவாக சொன்னால், அவன் என்ன சரியில்லை உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் இவளுக்கு இவன் மேலே ஆசை வரும். ஏன்னா அவனை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நம்மளை, பெண்களோட உணர்வு அது. அதை நீ பாராட்டி உன்னை தாழ்ந்து உன்னை பொறுமையாக பேசினா உனக்கு மடங்கிட்டு போகுது. உன் மூஞ்சிக்கும் முகரைக்கும் கழட்டி விடுறது தான் ஈஸி. நான் முதல்ல பிக்கப் பண்ண முடியல உன்னால், எப்படியா நீ கழட்டி விடுவா அறிவு கட்டவன அப்படி கேட்குறாங்க. நல்லது தானே? அவங்க கேட்கறதுல தப்பு இருக்கா? தப்பு இல்லையே. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் வச்சுக்கிறேன், இல்லை நீங்கள் கருத்துக்களை தான் வச்சுக்கிறேன்னே. ஆனால் இதெல்லாம் வந்து 100% உண்மையே கிடையாது. கழட்டி விடுறது தான் ஈஸி, பிக்கப் பண்ணி பாருங்கள் தெரியும். நீங்கள் ஏதோ லேடிஸாக இருக்கீங்க அதனால் பிக்கப் பண்ணிடுறது ஈஸின்றாங்க. ஆனால் ஆண்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்ல வர்றார் நம்மளுடைய பன்னீர் அவர்கள். கழட்டி விடுறது தான் ஈஸி அப்படின்னு சொல்ல வர்ற. வாங்க பன்னீர். ஃபிகரை கழட்டி விட்டு இங்கே நிம்மதியாக வந்திருக்கும் நடுவர் அவர்களே. சரி விடு, பேசு. பிக்கப் பண்ணுறதுக்காக கஷ்டப்படும் எதிரணி நண்பர்களே, எனது அணித்தலைவரே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு என்னோட உரையை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க. என்ன சொல்லிட்டேன்? ஃபிகரு சுகரு. ஆமாம், ரெண்டுமே தொல்லைன்னு. ஆமாம். சுகருக்கு மருந்து இருக்கா? பர்மனெண்ட் மருந்து இல்லை. லைஃப் பூரா மருந்து சாப்பிட்டுருந்தா வாழணும்னா, ஆனால் அது தீராத ஒன்று. ஆனால் ஃபிகரு அப்படி கிடையாது, கட்டி விட்டுடலாம். அதுக்கு ஈஸியாக வழி இருக்குது. இப்போது லவர்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ஃபோனில் பேசினே இருப்பாங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு தொடர்பு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக ஃபோனில் பேசினே இருப்பாங்க. அதில் பார்த்தீங்க வச்சுங்க, ஓகேப்பா இந்த ஃபிகர் நம்மளுக்கு தேவையில்லை, சரியான மொக்கையாக இருக்குது, இதை கழட்டி ஒன்றுன்னு வச்சுங்களேன். ஒன்றும் இல்லை, சிம் கார்டை தூக்கி போட்டு வேறு சிம் மாற்றினா மிஞ்சி போனால் 3 நாள் 4 நாள் ட்ரை பண்ணுவாங்களா? ஆனால் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஆளை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ சிம் கார்டு மாற்றினால ஃபிகரை கழிக்கலான்றீங்க? சிம் கார்டை மாற்றிலாம் ஆளையே மாற்றிடலாம். சிம் கார்டை மாற்றணும் 4 நாள் அவள் தான் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஃபிகரை ஷேர் பண்ணிட்டு போக வேண்டியது தான். அவங்க சொல்கிறாங்க பிக்கப் பண்ணுறது ஈஸின்னு. எனக்கு தெரியும் அந்த கஷ்டம். காலேஜில் நான் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுருக்கேன். அதாவது 4 வருஷம் 5 வருஷம்லாம் கஷ்டப்படுவாங்க நடுவர் அவர்களை பிக்கப் பண்ணதுக்கு. கழட்டி உரத்துக்கெல்லாம் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லுவோம், டேய் மச்சான் அந்த பின்னாடி 2 வருஷமாக சுற்றுறேன், ஒன்றும் மடங்க மாட்டேங்க. ஆனால் கழட்டி விடுறதுக்கு யாராவது இது மாதிரி டைலாக்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன ஏற்றுங்க, ஒரு பொண்ணை பார்க்குறேன்னு வச்சுங்க, ஒரு 10 மாதம் இல்லை ஒரு வருஷம் பார்ப்போம் வச்சுங்க, பார்க்குற மாதிரி தான் இருக்கும், சைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்ட போய் நான் பேசணும்னு வச்சிங்களேன், அப்படிலாம் நான் ஒன்றும் பார்க்கவே இல்லையே, சாதாரணமாக தான் பார்த்தேன். பேசுகிறதும் நான் ஃப்ரெண்டாக நினச்சி தான் பழகினேன், நீ தான் வந்து மனசில் ஏதோ ஒரு ஆசையை வளர்த்துக்கினேன்.
அப்போ பிக்கப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆமாம். கழட்டி விடுறதுல இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி இப்போ காலேஜ் பொண்ணுங்களை எப்படி நீங்கள் கழட்டி விடுவீங்க டக்குன்னு? ஏன்னா காலேஜ் படிக்கிற பையன் நீங்கள் 2-3 பேரை பிக்கப் பண்ணீங்களா? எவ்வளோ கஷ்டம். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு என்ன படம் இட்டுன்னு போகணும், ஷாப்பிங் இட்டுன்னு போகணும். சும்மா ஒரு 2 நாள் படத்துக்கெல்லாம் ஒன்று இட்டுன்னு போக முடியாது, பஸ்ஸில் காசு இல்லை, அப்புறம் பார்க்கலாம். ஷாப்பிங்லாம் இட்டுன்னு போக முடியாது. சும்மா ஒரு 2-3 வாட்டி அவங்களை இழுத்து வச்சுங்க. என்னடா அவன் படத்துக்கும் இட்டுன்னு போக மாட்டேங்கிறான், ஷாப்பிங்க்கு இட்டுன்னு போக மாட்டேங்கிறான், சரியான டார்ச்சர் பண்ணேன்னு அவங்களே ஆளை மாற்றின்னு போயிடுவாங்க. நம்ம கழட்டி விட வேண்டியது இல்லை, அவங்களே கழட்டின்னு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த தியேட்டருக்கும் இதுக்கும் இப்போ ஷாப்பிங்கும் பண்ணலன்னா போயிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு அதான் தேவை. அவங்களுக்கு ஜாலியாக இருக்கணும், தியேட்டருக்கு இட்டுன்னு போகணும். இப்போ எத்தனை பேரை நீங்கள் இது மாதிரி காலேஜில் கழட்டி விட்டுக்கிறீங்க? அது கணக்கு வழக்கு இல்லை. கணக்கு வழக்கு இல்லாமல் ஈஸியாக கழட்டி விட்டுக்கிறாருமா. பிக்கப் பண்ணுறது எதோ 4 வருஷத்தில் கஷ்டப்பட்டிருந்தாலும் நிறைய கழட்டி விட்டுக்கிறாங்களா? பிக்கப் பண்ணுறது தான் கஷ்டப்பட்டேன், அதனால அந்த வழியோட நான் பேச வந்திருக்கேன். ஆனால் கழட்டி விடுறதெல்லாம் வந்து ஈஸி நடுவுல, அது வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆழ்வார்பேட்ட ஆளுடா அறிவுரைய கேளுடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. ஆமா, காதல் போயின் சாதலா இன்னொரு காதல் இல்லையா. அதாவது டாக்டர் பொண்ணு நோ சொன்னா நர்ஸ் பொண்ண காதலி, அவ்வளோதான். எதுக்கு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு கஷ்டப்படலாம்? பாக்குறியா, பிக்கப் பண்ற கைட்டு விட்டு போயிட்டாரு. படிப்பை விட்டு, வேலையை விட்டு, குடும்பத்தை விட்டு, நாய் மாதிரி பின்னாடி லொங்கச்சிட்டு எதுக்கு நடுவர் அவர்களே? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவர் கொடுத்த டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய பேசிட்டாரு. நல்ல பல கருத்து. ஒரே ஒரு கருத்து நடுவர் அவர்கள், அவங்க சொன்னாங்க, அதாவது வந்து பிக்கப் பண்றது ஈஸி, பாட்டெல்லாம் பண்ணாங்க சினிமாவில் வர பாட்டெல்லாம், கடைசியில கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா ஆகும்? காதல் பட கிளைமேக்ஸ் தான். ஸ்டார்டிங் என்னமோ நல்லா தான் இருக்கும், டூயட் சாங்லாம் பாடலாம், ஓப்பனிங் நல்லா இருக்கும், ஃபினிஷிங் சரி இருக்கு. கடைசியில அந்த பொண்ணு மேரேஜ் ஆயிட்டு போயிடும், இவன் வந்து ஒரு ரூடு முனையில போவான், அவ்வளவுதான். ஓகே வாங்க, அப்புறம் டைம் முடிஞ்ச போச்சு, வந்து உட்காருங்க. சரி வாங்க. பன்னீர்செல்வம் பேசுறதை பார்த்தா காலேஜில் படிக்கிற பையன், ஆனால் வந்து பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த 4 வருஷம் 5 வருஷம் படிப்பா, 4 வருஷம்னு வச்சுக்க, மேக்ஸிமம் 5 வருஷம், மினிமம் 4 வருஷத்தில் இருக்கிறதுல நிறைய பிக்கப் பண்ணுறது கஷ்டப்பட்டுருக்கு. ஆனால் பிக்கப் பண்ணதெல்லாம் காலேஜ் விட்டு வெளியே வரதுக்குள்ளே கழட்டி விட்டுக்கிறாப்புல, அதான் ஒரு ப்ளஸ். அப்போது கழட்டி விடுறது ஈஸி அப்படிங்கிறாப்புல. ஆனால் அது வந்து அப்படி சொல்ல முடியாது, பிக்கப் பண்ணுறது தான் ஈஸி, கழட்டி விடுறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆனந்த் வராரு. வாங்க. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இப்படித்தான்பா வரவேற்பு, வணக்கம், நன்றிலாம் சொல்லாதன்னு சொன்னேன், அதையே சொல்லுங்க. சரி சொல்லு. எங்கள் நடுவர் ஐயாவுக்காக ஒரு சிறிய கவிதை. சூரியனுக்கு எரிக்க தெரியும் ஆனால் அணைக்க தெரியாது, மலைக்கு அழ தெரியும் ஆனால் சிரிக்க தெரியாது, எங்கள் நடுவர் ஐயாக்கு திறந்து காட்ட தெரியும். இல்லையா சொல்ற? திறமையை திறந்து காட்ட தெரியும் ஆனால் காட்டாமல் இருக்க முடியாது அவர்னால். ஐயா சொல்லியிருக்காங்க, நீ பேச பேச பக்கு பக்குன்னு இருக்கியா? என்னையா அப்படி? நீங்க கண்டிப்பா வந்து என்னோட பிஎஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும். பிஎஃப்கா எப்பா வந்தாலும் டங்குவாரி கிளிக்கிறத முடிவு பண்ணி புக் ஃபெஸ்டிவல். புக் ஃபெஸ்டிவலா? அதுக்கு வந்தே ஆகணும். என் வீட்டுல நான் இருந்தேன்னு எதிர் வீட்டுல அவ இருந்தாலே லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல, அவ டாடி மூஞ்சி சரியல, அவ மம்மி பேச்சு பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல, நான் லவ்வால பல பல்பு வாங்கின பையன், அதனால போதும் வந்து இப்ப லவ் பண்ணா மறக்க முடியல. ஆமா, கைட்டி கொடுத்தா இப்ப கஷ்டம்ன்றீங்க. வரேன் இப்ப சொல்ல அந்த பிஎஃப் ஃபங்க்ஷனுக்கு உங்களை வர சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. 5 நாட்களில் ஃபிகரை மடிப்பது எப்படி புக் எழுதியிருக்கேன் இதுக்காகவே. ஓஹோ. அந்த புக்ல பாத்தீங்கன்னா முதல் நாள் ஹீரோவாட்ட நம்ம போறோம். சரி. பஸ் ஸ்டாப்ல பொண்ணு நின்னுட்டு இருக்கு. சரி. நம்மளோட கர்ச்சிப்பை போட்டு இந்தாண்ட வந்து நிக்கிறோம். சரி. அவங்கள்ட்ட போய் நம்ம கேக்குறோம், இந்த கர்ச்சிப்பை எடுத்து இது உங்க கர்ச்சிப்பா. அப்போ ஒரு ஐ கான்டாக்ட் கிடைக்குது இல்ல? இப்போ உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப. அந்த ஐ கான்டாக்ட் கிடைக்குது. 2வது நாள் போறோம், அங்க இருக்கிற அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எல்லாம் சாக்லேட் அவ எதிர்க்க நீ பிக்கப் பண்ண போற ஃபிகர் எதிர்க்க. சரி. 3வது நாள் அவங்க வீட்டு பக்கம் போறோம், அங்க இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி தரோம். அங்க இல்லன்ற அப்புறம் யாருக்கு உணவு வாங்கி தரோம்? இல்லாதவங்கன்னா அந்த உணவு இல்லாதவங்களுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி தரோம். 4வது நாள் அவங்க அப்பாவை ஆள் வச்சு அடிக்கிறோம். என்னடா அப்படி பண்ணிட்ட? ஆள் வச்சு அடிக்கிறோம்னா அடிக்கிற மாதிரி நடிக்கிறோம். ஓ, நீ செட் பண்ணிட்டு நீ காப்பாத்த போற ஹீரோயிசம். 5வது நாள் ஜெய் மாதிரி போறோம். ஓஹோ. நீங்க கூட தான் அப்பாக்கு கியூட்டா அழகா இருக்கீங்க, நீங்க ஏன் என்ன திட்டல அப்படிங்கிறோம். அழாத ராம்பாங்க, புரியல நான் என்ன பேசுறேன்னு புரியல, சத்தியமா அழாதமாங்க. நான் உடனே அழுவலையே கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றேன். உடனே அந்த இடத்துல பிக்கப் பண்ணிடுறேன். பிக்கப் 5 நாள்ல ஃபிகரை பிக்கப் பண்ணிடலாம் ஈஸி. இந்த பிஎஃப்க்கு நீங்க வந்தே ஆகணும். மறுபடியும் பிஎஃப் பண்ணாதப்பா, புக் ஃபெஸ்டிவலுக்கு வந்தே ஆகணும். இதனால என்ன சொல்றேன்னா, இந்த புக்கை வாங்கி எல்லாரும் படிங்க. இந்த வெளியிடுறவரே நம்ம நடுவர் ஐயா தான், நம்பி படிக்கலாம். 5 நாள்ல ஃபிகரை அடிக்கலாம், ஈஸின்னு தான் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. புக் ஃபெஸ்டிவலா
அது ரைட்டு. புக் ஃபெஸ்டிவலில் வந்து வெளியிட போகிற ஃபிகரை கழட்டி விடுறதுலாம் ஈஸின்னு வந்து கிடையாது. பிக்கப் பண்ணுறது தான் ஈஸின்னு சொல்ல வராது. கழட்டி விடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த லவ் ஃபீலிங்கை சொன்னார் பற்றி, அவளை லவ் டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் மறக்க முடியல அவளை. ஏன்னா அந்த அளவுக்கு காதல் வந்து உள்ளே வந்துருச்சுன்னா அந்த ஃபிகரை நான் சும்மா ஃபிகராக வருவா சொல்லு பார்ப்போம். ஃபிகரை பார்த்தா ஃபிகர் டக்குன்னு மனசுக்குள்ளே வருவாளா? அவன் மேலே ஒரு ஆசை வரணும், அவன் மேலே ஒரு எண்ணம் வரணும், அவன் மேலே ஒரு ஆர்வம் வரணும், அவன் மேலே ஒரு பிடிப்பு வரணும், அவன் மேலே ஒரு பல விதமான எண்ணங்கள் தோணும். அப்போ தான் வந்து சிந்தனை வரணும். அப்போ தான் வந்து ஃபிகர் உள்ள வரானா லவ் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ ஃபிகரை வந்து கழட்டி விடுறது தான் கஷ்டம், பிக்கப் பண்ணுறது ஈஸி அப்படின்றாங்க. அதனால் கச்சிப்பா போட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது உங்கள் கச்சிப்பா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னால படிஞ்சிருங்கிறாப்புல. ஆனால் நீங்கள் சொல்கிறது அப்படி கிடையாது, அது கிடையாது. அப்புறம் இதெல்லாம் நல்லா வாயில் வரும். 5 நாள் ஆகும்னு சொல்கிறாப்புல பிக்கப் பண்ணாங்க, 5 நிமிஷத்துல கைட்டி விடுறோன்னு அதுதான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன், உனக்கு தான் சொல்ல வரேன். நீ 5 நாள் சொல்றிய, ஆனால் இவருக்கு வந்து அப்படி இல்லைன்றாரு. 5 செகண்ட் போதும். இது வார்த்தை. உன் முகர கட்ட சரியில்லையா அப்படின்னு சொன்னா போதும், முடிஞ்சு போச்சு. ஏமா என்னம்மா தோட இப்படி இது மாதிரி போட்டிருக்கு, அசிங்கமா இருக்கு, காதா இல்லைன்னா ஏனா காதான்னு போட்டு ஒரு அடுத்த இவன் பேசுறது அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் 6 செகண்ட் போயிடும். 5 நாள் தேவையில்லை. ஆனால் நம்ம ஒன்று சொல்லி ஆகணும்ல மக்களுக்கு, நம்ம சொல்லித்தானே ஆகணும். இதை வச்சு தானே இந்த சமுதாயம் பெரிய நேர்கோட்டில். ஒரே நிமிஷம் அவைய அடக்கத்தோட உட்காருங்க. போன தடவை போனோம் பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு, உட்காருங்க. அல்ல நான் சொல்லும்போது இங்கே இருந்தாங்க, நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஃபிகரை நான் முன்னாடி ஒன்று சொன்னேன், அழகாக ஒன்று சொன்னேன். மனுஷனுக்கு 2 விஷயத்தால் தான் பிரச்சனை வருது, ஒன்று சுகரு, ஒன்று ஃபிகர். அப்படிப்பட்ட ஃபிகரை கழட்டி விடுவது ஈஸியா, பிக்கப் பண்ணுவது ஈஸியா? இது தலைப்புல சொன்ன இல்லை அப்படி இப்போ 2 பேசி வச்சு பார்த்தப்ப எதுடா ஈஸி நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நல்லா ஒன்று தெரியும், எது ஈஸி? பிக்கப் பண்ணதா கழட்டி விடுவது? 2மே கிடையாது. என்னப்பா பண்ற? பேசு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவை நாகரிகம் தேவைன்னு சொன்னேன். எதுக்காக நீங்க இப்ப தண்ணி அடிச்ச? நான் துப்புனா இல்ல, நான் மூஞ்சில ஊத்திக்கிறேன், துப்பி இருக்கணும். அவை நாகரிகத்தோட உட்காந்துருக்கேன். உன்னை பேச கூப்பிட்டேன், கூப்பிட்டு உனக்கு மரியாதை கொடுத்தேன். இவன் சின்னத்திரை நடிகன்னு சொன்னேன், நல்ல நடிகர்னு சொன்னா இல்லையா? சொன்னேன். அப்புறம் எனக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு உனக்கு ஏன் பிபி ஏறுது? இப்போ எது ஈஸி? அதுதான் மக்களுக்கு தெளிவான முறையிலே தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக என்னை பெற்றோர்கள் இரு தம்பி, டேய் இரு, அவசரப்படாத. சாதாரணமா நான் கோவப்பட மாட்டேன். கோவப்பட்டனா சாதாரணமா இருக்க மாட்டேன். நான் கோவப்பட மாட்டேன். அதாவது என்ன இங்க ஏன் வந்த? நான் தான் வந்து மாட்டேங்கன்னா இவன் வேற. உனக்கு அறிவு இல்லைம்மா? சொல்லு. நான் பேச நீ பேசுறேன். பேசு. ஃபிகரை கழட்டி விடுவது ஈஸியா, பிக்கப் பண்ணுவது ஈஸியா என்று பேசிக் கொண்டு இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் பேசுறத வச்சு யோசிச்சு பார்க்கும்போது முடியலடா. முடிஞ்சு போச்சுப்பா, டைம் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. அதாவது சொல்றா நீ நடுவரை அவமதிப்பாக பேசுறேன். எது ஈஸின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எது ஈஸின்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு பட்டிமன்றத்தில் இது மாதிரி குறுக்க பேசுறது தான் ஈஸி. ஃபிகரை கழட்டி விடுறதும் கஷ்டம் தான், பிக்கப் பண்றதும் கஷ்டம் தான். ஆனா இது மாதிரி யார் என்ன பேசினாலும் குறுக்க பேசி டிஸ்டர்ப் பண்றது ஈஸின்னு சொல்லி இது இந்த பட்டிமன்றம் மட்டுமல்ல, பல மீட்டிங்கில் கூட இது மாதிரி தான் பிரச்சனை பண்றாங்க. அதுதாங்க ஈஸியா நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி தீர்ப்பை சொல்லி நிறைவு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.